திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நாச்சிப்பட்டில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி சர்வே எண் 77 28/1 77/1 20/1 இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நாங்கள் தொடர்ந்திருந்தோம். அந்த வழக்கின் அடிப்படையில் நாங்கள் போட்ட வழக்கை வாபஸ் பெற சொல்லி அங்கே உள்ள டிஎம்கே பிரமுகர்கள் எல்லாம் எங்களை கொலை மிரட்டல் பண்ணாங்க. அதன் பிறகு அந்த கேஸை வாபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டினாங்க. அத்துடன் இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் 5/1/2023 அன்று கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் இவர்கள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றாமல் லால் கடத்தி வருவது சட்டவிரோத செயலுக்கு ஈடுபட்டு வருவதால் நான் இந்த இன்றைய கொடுக்குறேன். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கீழ்நாச்சிப்பட்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பிடிஓ, ஏடி பஞ்சாயத்து, ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர் உள்பட அனைவரும் நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் எடுக்க முடியாதுன்னு இதை சொல்லிட்டு வராங்க. 5/1/2023 இருந்து இதுவரை இந்த ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை. அதனால் மீண்டும் நாங்கள் கண்டெம்ட் போட்டோம். கண்டெம்ட்ல கலெக்டருக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம், இமிடியட்டாக நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் இந்த உத்தரவை அறிவித்தார்கள். அதன் பிறகு கூட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் இதை நான் பொறுப்பெடுத்துக்கொள்ள சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு இதுவரை எடுக்காத காரணத்தினால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிடிஓ பிரித்ராஜ் மாதம் எங்களுக்கு பணம் நீங்கள் ஒரு தொகை கேட்டிருந்தாரு. ஆகஸ்ட் போன ஆண்டு ஆகஸ்ட் 23/8/2023 இதில் என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தாக்க நான் ஆக்கிரமிப்பை அகற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பாளர்களிடம் மாதம் எனக்கு ஒரு டியூ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அவங்ககிட்ட வாங்கிக்கின்னு இவங்க ஆக்கிரமிப்பை அகற்றாம இந்த 2 ஆண்டுகளாக போய் சொல்லி ஆக்கிரமிப்பை அகற்றுன்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் வந்துகிட்டே இருக்குதே தவிர இவங்க எடுத்த பாடு கிடையாது. அதன் பிறகு நான் ஹியூமன் ரைட்ஸ்ல நான் கொடுத்துருக்கோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போட்டிருக்கிறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நாங்கள் கேள்வி பதில் கேட்டுட்டே இருக்கோம். அவர் பதில் கொடுத்துட்டே இருக்காரு. பிரித்ராஜுக்கு முழு பொறுப்பு பிரித்ராஜ் அவர்கள் தான். அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம சென்னை ஹைகோர்ட்ல சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கிட்ட மீண்டும் நாங்கள் இதை கண்டெம்ட் போட்டோம். கண்டெம்ட் ஆர்டர்லையும் இதை சீக்கிரமாக எவிஷன் பண்ணணும், இது வாட்டர் பாடி ஏரி புறமுகளை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தாங்க. அந்த நீதி அரசர் கொடுத்த உத்தரவை இவங்க சுத்தமாக மதிக்கத்தே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி விட்டார்கள். முதலமைச்சருக்கு கூட என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க நீங்க ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டீங்க, அதனால மதுரை கிளை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இப்போ எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றின்னு சொல்லிட்டு மதுரை கிளை நீதிபதிகள், நீதி அரசர்கள் இவருக்கு உத்தரவிட்டார்கள். என்னன்றால் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எல்லாமே அகற்றிட்டாங்க, இப்போ நல்ல மாதிரியா அரசாங்கம் ஓடுதுன்னு. இதுவரைக்கும் கீழ்நாச்சிப்பட்டில் 61 வீட்டை ஆக்கிரமிப்புல எடுக்காத காரணம் எனக்கு தேவை. கேள்விக்கு பதில். நான் கேட்குற கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, 61 வீடு ஆக்கிரமிப்புல ஏன் எடுக்கல, மெயின் ரீசன் அதான் எனக்கு தேவை. எடுக்கிறேன் இதே தான் சொல்லி வராங்க. அந்த இடத்துல இவங்க ஆக்கிரமிப்புல அகற்றவில்லை என்றால் மறு எதிர்கட்சிகளை நான் தொடர்ந்து அவர்களிடம் நாங்கள் முறையிட்டு நான் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க நாங்கள் எதிர்கட்சிகளை தேட வேண்டி முதலமைச்சர் வீட்டுக்கு முன்பு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபாடு செய்ய இருக்கிறோம். ஏன்னாக்கா நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் மனு கொடுத்துட்டோம், சீஃப் செக்ரட்டரி மனு கொடுத்துட்டோம், அடுத்தது முதலமைச்சருக்கு டைரக்டா வீட்டில் கொண்டு போய் மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணம்னு சொன்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரு பையன் தீக்குளிச்சான், வேலூர்ல ஒரு பையன் தீக்குளிச்சு கத்திட்டு வெளியே வரான், ஆக்கிரமிப்பு அகற்றியே இருக்காங்க. அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் வீடுகளை இந்த அரசு இடித்து விட்டார்கள், வீடுகளை ஆக்கிரமிப்புல அகற்றி விட்டார்கள். கீழ்நாச்சிப்பட்டில் 61 வீட்டை மட்டும் ஏன் அகற்றல? என்னுடைய கேள்வி இதுதான். எனக்கு என்னன்னாக்கா, அகற்றணும், எவிஷன் பண்ணணும். வாட்டர் பாடி தமிழ்நாடு முழுக்க இருக்குது, அதுல எல்லா தமிழ்நாடு முழுக்க சட்டம் தனித்தனி. ஏன் அவங்களுக்கு ஒரு தனி சட்டம், இவங்களுக்கு ஒரு தனி சட்டம்? இந்த ஆட்சியில ஏன் அது மட்டும் 60 வீடு திருவண்ணாமலையில ஏறல? திருவண்ணாமலை பக்கத்துல ஃபுல்லா மலையை சுத்தி எடுக்கிறாங்க.
ஆக்கிரமிப்பு அகற்றினு இருக்காங்க. இவங்களை வந்து அகற்றவே இல்லை. காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து சட்டவிரோத செயல் ஈடுபடுறாங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் வந்து கண்டெம்ட் என்னன்னு சொன்னா, பிடிஓ பிரித்தராஜ் என்ன சொல்றாரு, கண்டெம்ட் போட்டா கலெக்டர் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கலெக்டர் மேல தான் பிரச்சனை வரும், எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நீங்க எனக்கு பணம் கொடுங்க, பணம் கொடுத்தாதான். இதுக்கெல்லாம் முழு காரணம் வந்து பிடிஓ பிரித்தராஜ் தான். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, 14 இந்த மாசம் 14/8/2024 என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து பிடிஓக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இப்ப எல்லாமே டிஆர்ஓ கண்ட்ரோல் வந்துச்சு. டிஆர்ஓ தான் இதை வந்துட்டு ஆக்கிரமிப்பு அகற்றணும், இவங்களுக்கும் இந்த ஆக்கிரமிப்புக்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும். தமிழ்நாடு முழுக்க ஆக்கிரமிப்பு அகற்றி வராங்க. இதே திருவண்ணாமலையில பக்கத்துல எடுத்துன்னு இருக்கிறாங்க. 61 வீட்டுக்காரர் அந்த இடத்துல பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்களுடைய மகன் பக்கத்துல இருக்கிறாரு. அது பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து அகற்றலையா என்னன்றது எனக்கு தெரியாது. ஒன்றியம் மெய்யூர் சந்திரன் ஒன்றியம் என்பவர் என்ன பண்றாருனாக்கா, என் வீட்டுல வந்துட்டு கொலை பண்ணிடுவான், இந்த கேஸை வாபஸ் வாங்க, ஹைகோர்ட்ல போட்ட கேஸ் நீ வாபஸ் வாங்க சொல்றாரு. நாங்க வந்து வாபஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. அதே சமயத்துல தமிழ்நாடுல உள்ள போலீஸ் வந்து கம்மின்னு வந்துட்டு எனக்கு இப்போ இந்த வீடியோ வந்து எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு போன வாரம். அந்த லெட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை கிழக்கு காவல் நிலையம், தமிழ்நாடு கிழக்கு காவல் நிலையத்தில், திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு எங்ககிட்ட போலீஸ் கம்மியா இருக்குதுன்னு சொன்னதா அவர் சொல்றாரு. பிடிஓ ஆக்கிரமிப்பாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆக்கிரமிப்புல எடுக்கிறேன்னு இதே மட்டும் தான் சொல்லிட்டு வராங்க 2 ஆண்டுகளா. ஏன் எடுக்கல? எடுக்காத காரணம் என்ன? அது உள்நோக்கம் என்ன? மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர் கொடுத்த உத்தரவை இவங்க மதிக்கல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எடுக்கிறேன்னு ஏதாவது ஒரு பொய் காரணம் தாங்க. இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆக்கிரமிப்பாளர்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க ரோட்ல படுத்துங்க, நாங்க வந்து பார்த்துட்டு போயிடுவோம், நீங்க ஏதாவது வந்து கலாட்டம் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, தீக்குளிங்க, இதே மாதிரி சொல்லி இது ஒரு பிசினஸ் ஆச்சு நடத்தின்னு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், பிடிஓ, ஏடி பஞ்சாயத்து, ஆர்டிஓ, டிஆர்ஓ இவங்களா ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு ஏசி காரை கொடுத்து, அரசாங்கம் பணம் சம்பளத்தை கொடுத்து, அவங்களுக்கு எடுப்படி ஆளை போட்டு, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு ஆடம்பர வாழ்க்கைக்காக பிடிஓ பிரித்தராஜ் என்ன பண்றாருன்னா, பணத்தை 2 பக்கமும் வாங்கிக்கின்னு ஏதாவது ஒரு காரணத்தை போலீஸ் இல்லைன்றாரு. கிழக்கு காவல் நிலையத்தில் எனக்கு போலீஸ் கொடுக்கல, அவங்க எனக்கு ரிட்டர்ன் லெட்டர் கொடுத்துருக்காரு. அவர் என்ன லெட்டர் கொடுக்குறாருன்னா, தமிழ்நாடு காவல்துறையில் ஆள் இல்லையா? நான் கேட்கறது கேள்வி என்னன்னா, ஏர் போலீஸ் இருக்குது, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் இருக்குது, அண்ணாமலையார் கோவிலுக்கு சுத்தி கிரிவலம் பாதையில் பௌர்ணமி அன்னைக்கு பல்லாயிரம் போலீஸ் அதிகாரிகள் வந்து அங்க டியூட்டி பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை கம்மின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் அவர் வந்து என்கிட்ட சப்மிட் பண்றாரு. 4 லெட்டர் இருக்காரு. பிடிஓ என்ன சொல்றாருன்னா, முன்னுக்கு பின்பு முரண்பாடா பேசுறாரு. என்னன்னா, நான் எடுக்கிறேன், எனக்கு வந்து போலீஸ் இல்ல, போலீஸ் மேல ஏன் இவர் பழி போடணும்? போலீஸ் மேல நான் உங்களுக்கு லெட்டர் கொடுத்தா இல்ல, அந்த லெட்டர் எனக்கு கொடு. போலீஸுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொல்றேன்ல, எனக்கு அந்த லெட்டர் கொடுங்க. அந்த லெட்டர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப எனக்கு முழு காரணம் என்ன தெரியணும்னா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் எவிஷன் பண்ணணும். என்னுடைய கோரிக்கை அதுதான். பாட்டுப்படி எவிஷன் பண்ண, அது வந்து பிரிட்டிஷ்காரன் டைம்ல போட்டது. சென்னை டு திருவண்ணாமலை பாதி ஏரி அந்த பக்கம், பாதி ஏரி இந்த பக்கம், நடு சென்டர்ல ரோடு போட்டது. அந்த ரோட்ல தான் இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு போக முடியும். 2 பக்கமும் ஏரி. இப்ப அபாய சூழ்நிலை. இப்ப இந்த மழையில வெள்ளம் அடிச்சுன்னு போயிடும். நிறைய 61 வீட்டுக்காரன் செத்து போயிடுவாங்க. அவ்வளவு பெரிய வெள்ளம் வருது. அதுல ஏரி வீட்டை சுத்தி தண்ணி, வீடு முழு அபாயம் இருக்குது. அப்படி இருந்தோம். அரசாங்கத்துக்கு நாங்க நேர்காணல் போயிட்டு நாங்க லெட்டர் கொடுக்குறோம், சீஃப் செக்ரட்டரி பாக்குறோம், லெட்டர் கொடுத்து கேட்கல. மாண்புமிகு சென்னை நீதி அரசருடைய உத்தரவு அங்க மதிக்கல. மெயின் அதுதான். நீதி அரசர் என்னைக்கு வந்துட்டு அந்த லெட்டர் வந்து 5/1/2023 கொடுத்த உத்தரவை இவங்க மதிக்கல. அதே சமயத்துல அவரு நீதி அரசர் கொடுத்திருக்காரு, நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், செக்ஷன் 1971 ஆக்ட் சட்டத்தின் பிரகாரம் நான் நடவடிக்கை எடுப்பேன், பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு கிளியரா ஏத்திருக்காரு. இந்த லெட்டர்ல இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காரு. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குது. அந்த லெட்டர் அவங்ககிட்ட இருக்கு. அந்த பெட்டிஷன்லயும் அது வந்து அந்த நடவடிக்கையும் எடுக்கல. காரணம் என்னன்னா, நான் எடுக்கிறேன். ஏன்னா அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வீடு கட்டி வாடகை விட்டுருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய நடந்துட்டு இருக்குது.
எடுக்கிறேன் தவிர அந்த வேற எதுவுமே கிடையாது. வாட்டர் பாடி எவிஷன் பண்ணணும். தமிழ்நாடு முழுக்க பண்றாங்களா? ஏன் அந்த 61 ரோடு மட்டும் ஏன் எடுக்கல? சட்டவிரோத செயல் ஈடுபடுறாங்க. அப்ப சட்டம் எங்க வந்து சீர்குலையுது? ஒண்ணு அவங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பக்கம் சட்டவிரோத செயல் ஈடுபடுறாங்க, ஒரு பக்கம் என் பக்கம் பேசு ஓம் பக்கம் பேசுன்னு பணத்தை சம்பாதிக்கிறாங்க, பிசினஸ் சம்பாதிக்கிறாங்க. வணக்கம். திருவண்ணாமலை சோப்பு ஆட்சிப்பட்டு நீர்நிலை ஆக்கிரமிப்பு செய்வதை பற்றி பொதுநல வழக்கு போட்டிருந்தோம். அதுக்கு வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்லி. ஆனால் இது நாள் வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு. இந்த பிடிஓ பிருத்திவிராஜ் வந்து ஆக்கிரமிப்பை அகற்றேன்னு சொல்லிட்டு வர தவிர இது வரைக்கும் ஆக்கிரமிப்பை இன்னும் அகற்றப்படவில்லை. எங்களிடம் பணம் கேட்டார். பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உடனே ஆக்கிரமிப்புகளை அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆக்கிரமிப்பாளர்களிடமும் 61 வீட்டுக்காரங்களிடம் தலா ஒரு வீட்டுக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பணம் வசூல் பண்ணிட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை. நாங்கள் வந்து முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களையும் போய் நேரில் பார்த்தோம். திரு பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களையும் போய் பார்த்து எங்களுக்கு மனுக்களை கொடுத்தோம். ஆக்கிரமிப்பு இது வரைக்கும் அகற்றப்படவில்லை. எங்களுடைய வழக்கறிஞர் மூலியமாகவும் நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு மனுக்கள் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த பதிலுமே எங்களுக்கு இல்லை. இவங்க வந்து காவல்துறை மீது பழி போட்டுருக்காங்க. ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை, அதுக்கு காரணம் வந்து காவல்துறை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மீது தான் இவங்க பழி போடுறாங்க. எங்களுக்கு தொடர்ந்து வந்து அச்சுறுத்தல் இருக்கு. கொலை மிரட்டல் செய்யறாங்க. என்னையும் என் கணவரையும் கொலை செய்வதாக சொல்றாங்க. இந்த மெய்யூர் சந்திரன்றவர் வந்து என்கிட்ட வந்து பேசினாரு. நீங்க வந்து கேஸ் போடுறீங்க, அதை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்கிட்ட பேரம் பேசினாரு. அதனுடைய வீடியோ ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. எவவேல மந்திரி அவர்கள் என்னங்க சொல்றோம். அது பாத்தீங்கன்னா பிடிஓ பிருத்திவிராஜ், ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பண்றாங்க. போன் டார்ச்சர்ல இருந்து எல்லாம் இருக்கு. இந்த வழக்கை நீங்க வாபஸ் பெறணும். ஆமா, அததான் நாங்க வந்து பல முறை வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்திலையும் கேட்டோம். நிறைய வந்து ஹையர் ஆபீசருக்கு லெட்டர் கொடுத்துட்டோம். மனுவும் போட்டு டைரக்டாவும் போய் பேசணும். அவங்க ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. நிறைய லெட்டர்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஒரு இதுல என்ன சொல்றாங்க, பிடிஓ என்ன கொடுக்குறாருன்னா எங்களுக்கு காவல்துறை பற்றாக்குறைன்னு லெட்டர் கொடுக்குறாரு. அப்போ நாங்க யார்கிட்ட போயிட்டு எங்களுடைய பிரச்சனையை சொல்றது, இதுக்கான தீர்வு என்ன அது சொல்லுங்க. நாங்க நீதிமன்றம் போதும் 2 முறை கண்டெம்ட் போட்டாச்சு. அதுல வந்து பனிஷ்மென்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டருக்கு பனிஷ்மென்ட் கொடுக்குறோம். 1971 சட்டத்தை ஆக்ட் பிரகாரம் நான் உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுப்பேன். அவமதிப்பு வழக்கு வந்து நாங்க போட்டிருந்தோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது போட்டோம் வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கேட்டாலும் நாங்க எடுக்கிறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம், இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம் அது சொல்றாங்க தவிர கடந்த 2 ஆண்டு அந்த 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து எந்த இதுவுமே இல்லை எங்களுக்கு. இவங்களை கேட்டா அவங்க மேல சொல்றாங்க, அவங்கள கேட்டா இவங்க மேல சொல்றாங்க. அப்ப நாங்க யாருகிட்ட போயிட்டு எங்களுக்கு திருவண்ணாமலை ஈஸ்ட் காவல் நிலையத்துல இவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. நான் போலீஸ் பாதுகாப்பு நான் கேட்டுக்கிறேன், போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கலன்றாங்க. போலீஸ் பாதுகாப்பு கேட்டா லெட்டர் கொடுங்க. ஏன் போலீஸ் மேல பழி கொடுக்குறாங்க? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஏன் போலீஸ் மேல பழி கொடுக்குறாங்க? இவன் வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க. எப்படின்னாக்கா நாங்க வந்து ஏவவேலு மந்திரி அவர் சொல்றாரு, பொதுப்பணித்துறை ஏவவேலு மந்திரி அவரு உங்களை வந்து கேஸ் வாபஸ் பண்ண சொன்னாரு. என்கிட்ட பேசுறாரு. யாருன்னா ஒன்றிய சந்திரன்றவரு என் வீட்டுக்கு வந்து பேசுறாரு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அதே சமயத்துல எவிஷன் பண்றதுக்கு 20/8/2023 எவிஷன் நடக்குது. 200 போலீஸை வர வச்சுட்டேன். 200 போலீஸை வர வச்சு மீடியா ரிப்போர்ட் எல்லாமே வந்துட்டாங்க. போலீஸ் எல்லாம் வர வச்சுட்டு பிறகு அவங்ககிட்ட அமௌண்ட் ஒன்று வாங்கிக்கினேன். எங்கிட்ட 23/2023 பணம் கேட்கறாங்க. நான் 28/2023 நாங்க வந்து எங்கிட்ட பணம் கிடையாது, நாங்க தர முடியாது, நாங்க யோசனை பண்ணுங்க, நாங்க தரோம் சொல்லியிருக்கோம். ஆனா இது வந்து என்ன பண்றாங்கன்னா, கலெக்டர் எல்லா இடத்துல கலெக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்த திருவண்ணாமலையில மட்டும் பக்கத்துல யோசனை பண்றாங்க. ஆனா இந்த 28/1, 77/1, 20/1 இந்த 3 சர்வே நம்பரை யோசனை பண்ண மாட்டாங்க. அவர் இந்த தலைமை நீதிபதி கொடுத்த உத்தரவா சுத்தமா வந்து மதிக்கத்தே கிடையாது. சுத்தமா மதிக்கல. அவங்க அவதூறு வழக்கு போட்டாலும் என்ன பண்ணா, நீ போட்டுக்க, நான் கலெக்டர் தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க, கலெக்டர் தான் கேட்டுக்கிறாங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. கீழே உள்ள தாழ்தார் பிடிஓலாம். இதுக்கு முழு பொறுப்பு வந்து பிடிஓ. இந்த முழு பொறுப்பு பிடிஓனுடைய வந்து அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து பணி நீக்கம் செய்யணும். ஏதாவது இந்த மாதிரி இப்படி உள்ள அதிகாரிகளை வந்து இப்போ பணி நீக்கம் தான் செய்யணுமா தவிர இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவங்க அசால்ட்டா இருக்காங்க. ஆர்டிஓ ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட்ல என்ன நம்ம கொடுத்துருக்குறோம், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். 25,000 கமிஷன் ஆஃபீஸ்ல வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்றாரு அவரு. 25,000 எனக்கு வந்து கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. கோர்ட்ல கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் நிக்க வைப்பாங்க கூண்டுல. இது முற்று என்னன்னாக்கா முழுக்க எவிஷன் பண்ணாத இடத்துல இந்த மாதிரி அதிகாரிகள் பிசினஸ் பண்றாங்க. பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையும் இருக்குது. இப்ப அவங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக இப்போ ஒரு வீடியோ
ஒரு பிடிஓ பிரித்விராஜ் மாதிரி வீட்டுல நீங்க ரைடு போட்டீங்கன்னா அமௌண்ட் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறாங்க. இது இப்படி சம்பாதிக்கிறத தனிமையெல்லாம் வந்து நூதன முறையில் பணம் சம்பாதிக்கிறார். யாருன்னா பிடிஓ பிரித்விராஜ், அந்த ஊர் தலைவர் வசூல் பண்றாரு அவர் தான். ஏன்னா சென்னை மெயின் ரோடு திருவண்ணாமலையில அந்த ஆக்கிரமிப்பு அகற்றாததுக்கு காரணம் என்னன்னா, அது பக்கத்துல மாநகரம் ஆகி போச்சு. ஒண்ணு பக்கத்துல பஸ் ஸ்டாப் வந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. அது பக்கத்துல வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு ஐயா அவர்களுடைய மகன் கம்பன் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவரு முழு சப்போர்ட் பண்றாரு. அதனால என்ன பண்றாங்க, நாங்க வந்து நான் மந்திரி கிட்ட பேசிக்கிறேன், நான் கலெக்டர் கிட்ட பேசிக்கிறேன், நான் வந்து ஒட்டு மொத்தமா என்கிட்ட சொல்றாரு. அந்த வீடியோவே இருக்கு என்கிட்ட. இப்போ உங்ககிட்ட அந்த எல்லா பத்திரிகையாளர்கிட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், தயவுசெய்து அதை நீங்க எல்லாம் நீங்க ப்ளஸ் பண்ணிக்கங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, முழுக்க நான் வந்து மந்திரி கிட்ட பேசிக்கிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நான் வந்து கலெக்டர்கிட்ட பேசிக்கிறேன், எவிஷன் நிறுத்தன்றாரு. தமிழ்நாடுடைய அரசு காவல்துறையை வந்து இவ்வளவு உத்தரவு போட்டோம், தலைமை நீதிபதி உத்தரவுக்கும் அரசியல்வாதிக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீதி அரசர் அது வந்து தனி, அவங்க கடவுளுக்கு சமமானவங்க, கடவுள் தான் அவங்க. ஒரு நீதி அரசர் உத்தரவு போடுறாங்கன்னா கடவுள் அவங்க. நீதி அரசர் அவங்க கடவுளுக்கு சமமான ஒரு நீதி அரசர் கொடுத்த உத்தரவை கலெக்டர் மதிக்கல, ஏடி பஞ்சாயத்து, ஆர்டிஓ, டிஆர்ஓ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சுத்தமா அவமதிப்பு செய்யறாங்க. அதனால அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து பணி நீக்கம் செய்யணும். இவங்க நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம், நான் 100 ரூபா அந்த அவங்களுக்கு இது கொடுத்துட்டேன், பனிஷ்மெண்ட் கொடுத்தலாம், அதெல்லாம் கிடையாது. சுத்தமா பணி நீக்கம் செய்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வரும். உடனடியா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை உடனே மதிப்பாங்க. இதை நீங்க வந்துட்டு தலைமை நீதிபதி வரலாம் இதை கொண்டு போன. தலைமை நீதிபதி என்றது வந்துட்டு என்னன்னா கடவுளுக்கு சமம், பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதி. அவரு கொடுத்த உத்தரவே அவங்க மதிக்கல, தூக்கி குப்பலை போடுறாங்க, கீழ்ச்சி போடுறான்றான் அந்த ஆளு. நாங்க என்னுடைய அட்வொகேட் கேட்கிறேன், ஏங்க சீக்கிரம் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு காரணம், இன்னைக்கு மழை வருது, இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம், நாளைக்கு வந்துட்டு பொங்கல் வருது, தீபாவளி வருது, இதே நாட்கள சொல்லி 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 நாள் கடத்தி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரையிலும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணவே இல்லை. இது உள்நோக்கம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு பணம், அவங்க நீங்க வந்து யார் போனாலும் பணம் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு தேவை பணம். அந்த ஆக்கிரமிப்பாளர்கிட்ட போயிட்டு நம்ம எதை சொன்னாலும் பணம் கொடுத்துருவாங்க. யாராவது தாழ்ந்தார் வந்து நீங்க வந்து உங்களை பட்டா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க பணம் கொடுத்துறோம், 10,000 20,000 1 லட்சம் 2 லட்சம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். அது வந்து வசூல் பண்றவங்க ஒரு சித்ரான ஒரு லேடிஸ் இருக்காங்க. இவங்க வசூல் பண்ண கொடுத்தனாலதான் வந்து யோசனை மாற்று இடம் கொடுத்தாச்சுங்க, ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்தாச்சு. கொலக்குடியில இருந்த அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தாச்சு, போராட்டம் பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வச்சு போராட்டம் பண்ணாங்க. கொலக்குடியில அவங்களுக்கு வந்து மாற்று இடம் கொடுத்தாச்சு. மாற்று இடம் கொடுத்தோம், அவங்க வந்து எடுக்கல. மாற்று இடம் கொடுத்தா சர்வே நம்பர் 89 ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. 11/12/2023 கொலக்குடியில இடம் மாற்று இடம் கொடுத்தாச்சு, நீங்க போங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இதை விட என்ன வேணும்? எல்லாம் மாற்று இடம் கொடுத்துதான் தமிழ்நாட்டில் வந்துட்டு எவிஷன் பண்றாங்களா, இடிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பண வசதி இருக்குது, வீடு வாடகை விடுறாங்க. அரசாங்க இடத்தை நாங்க வழக்கு போட்டு பணம் செலவு பண்ணி நாங்க வந்து காப்பாற்றி நாங்க கொடுக்குறோம், எங்களை வந்து மிரட்டுறாங்க. நீங்க எப்படி கேஸ் போடலாம்? அரசாங்க இடத்தை நாங்க காப்பீடு பண்ணி தரோம், அரசாங்கம் காப்பீடு பண்ணல, பொதுநல வழக்கு நாங்க போடுறோம். என் மனைவி என்ன பண்ணாங்க, பொதுநல வழக்கு போடுறாங்க. இப்ப அந்த வழக்குக்கு எல்லாம் முழு பொறுப்பு இவங்க தான். அப்ப பொதுநல வழக்கு போட்டாக்கா இந்த கேஸ் வாபஸ் பண்ண, ஏன் கேஸ் வாபஸ் பண்ணணும்? பொதுநல வழக்கு போடுறோம். ஆக்கிரமிப்பு தண்ணி மேல வாட்டர் பாடி ஏரி மேல நீங்க வீடு கட்டிக்கிறீங்க, அந்த ஆக்கிரமிப்புல அகற்ற கோரி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்குது, ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்குது, சென்னை உயர்நீதிமன்றம் அது மாற்று இடம் கொடுத்தாச்சு, நீங்க இடத்த காலி பண்ணி போங்கன்னு சொல்லியாச்சு. வீடு காலி பண்ணி போறாங்க. ஆனா இந்த பிடிஓ பிரித்விராஜ் சொல்ல நீங்க போவாதீங்க, நீங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு அவங்ககிட்ட பணம் வசூல் பண்றாங்க. பணம் வசூலி தானே இவ்வளவு நாள் வந்து நாள் கடத்திக்கிட்டே போறாங்க. இதுதான் மெயின் காரணம். சரிங்க சார். சீஃப் செக்ரட்டரிக்கும் போய் கொடுத்திருக்கோம், மனுக்கள் கொடுத்திருக்கோம். எங்க அட்வொகேட் மூலமா வந்துட்டு நாங்க வந்து ஒரு நம்ம கலெக்டர் முருகேஷ் இதோ கொடுத்துருக்குமா, இதோ இருக்கு சார். அந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதோ இருக்கு சார். அவங்க சிஎம் செல்லுக்கு போட்ட லெட்டர், அவ்வளவு பெரிய லெட்டர் நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க, இப்ப மட்டும் சொல்லுங்க. இப்ப ரீசன்ட்டா இப்ப இப்ப போங்க சார். இது சிஎம் சொல்லியா லெட்டர் நாங்க என்ன கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருக்கு தனிப்பிரிவு, சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்கிறோம்.
இந்த லெட்டர்ல எந்தவித நடவடிக்கையும் கிடையாது. இது ஒண்ணு. முதலமைச்சருக்கு மு.க. ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயாவுக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு நாங்க போய் இந்த லெட்டர் கொடுத்துருக்கிறோம். கொடுத்து இது போஸ்ட் ரீச் பண்ணியிருக்கிறோம். அதுவும் அவங்க கேட்கல. என்னை நீ கட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை வீட்டு நீ எடுக்காத, என் கட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை ஈத்துன்னு போயிட்டு குண்டுகடை தூக்கி போயிட்டு என்னை கட்சிக்கு வர சொன்னாங்க. இது பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதா என்னுடைய வீடியோ ஆதாரம் இருக்குது. இந்த வீடியோ ஆதாரம் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். எங்க ஒன்னாலும் என்னை இந்த பேரவையில் வரணும்னு சொல்லிவிட்டு என்னை இதை போட்டு இந்த அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தி என்னை பண்ணாங்க. என் வீட்டாண்ட பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் 1971 சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதை விட இவங்களுக்கு எதுவுமே ப்ரூஃப் தேவையில்லை. நான் இது கண்டெம்ட் போட்டிருக்கேன். இந்த கரெக்டா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் அதை பண்றேன் அப்படின்ட்டாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் எடுக்கிறேன் இதுதான். அதே சமயத்துல 5/1/2021 சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர் கொடுத்த உத்தரவு. இப்போ நாங்க இதுல நம்ம ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நாங்க பதிவு பண்ணிருக்கிறோம். அவங்க கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அதனுடைய கடிதம். அந்த ஏரியாவுடைய ஏர் லிஸ்ட், அந்த சர்வே நம்பரு, ஆக்கிரமிப்புகள் அகற்றன்னு சொல்லிட்டு சொன்னது அந்த ஏரியாவுடைய மேப். இது ஆக்கிரமிப்புல 14ஆம் தேதி ஆக்கிரமிப்பு நீதிமன்ற உத்தரவு போட்டது. எப்படின்னு சொன்னா, நீங்க இனிமேல் டிஆர்ஓ தான் இதில் தலையிடணும், வேற யாரும் தலையிடக்கூடாதுன்னு 14ஆம் தேதி மதுரை கிளை உத்தரவு போட்டிருக்குது. அதனுடைய கடிதங்கள் ஆக்கிரமம் அகற்றணும் அப்படின்றது பிடிஓக்கு மட்டும்தான். இது பிடிஓவுக்கும் ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டு. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட அதிகாரிகள் பணம் சம்பாதித்து வருவதால் இவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள பணி நீக்கம் செய்யணும். இதுதான் என்னுடைய முடிவான கருத்து, என்னுடைய கோரிக்கை. அதை வாட்டர் பாடி ஏவிஷனை உடனடியாக இதை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் இப்ப இருக்கிற மாவட்ட ஆட்சியர் உடனடியாக வாட்டர் பாடியை எவிஷன் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க பணம் செலவு பண்ணி ஹைகோர்ட்ல நீதிமன்றத்தில் போட்டு உத்தரவு, நீதிமன்றத்தை உத்தரவு மதிக்கல. அதனால இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களை பணி நீக்கம் செய்யணும் என்னுடைய முடிவு. அப்படி இல்லைன்னா என்னுடைய ஆக்கிரமிப்பை அகற்றணும். 61 உடனே ஆக்கிரமம் அகற்றணும் உடனடியா. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எந்த காரணத்தை வச்சு நீ எவிஷன் பண்ணா இருக்க? நீதி அரசு கொடுத்த உத்தரவு 2 வருஷம் ஆகி போச்சு. 2 வருஷமா உனக்கு போலீஸ் இல்லையா? 2 ஆண்டுகளா மாற்றிடம் கொடுக்கலையா? மாற்றிடம் கொடுக்கணும் என்ன அரசாங்கத்துல ஏதாவது ஒரு சட்டம் இருக்குதா? மாற்றிடம் கொடுத்துதான் நீங்க எவிஷன் பண்ணா. அப்ப மாற்றிடம் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க மாற்றிடம் கொடுத்து நான் எவிஷன் பண்ணியிருக்கணும். விழுப்புரத்துல 500 வீட்டை காலி பண்றேன் ஏர் மேல உள்ளது. 61 வீட்டை முன்னால ஏன் காலி பண்ண முடியல? இதே மலை சுத்திரவில எவிஷன் நடக்குது, ஏன் எடுக்கல? எதுக்காக இப்ப பொய் சொல்லி வரீங்க? எடுக்கிறேன் போலீஸ் மேல இப்ப பழி போட்டாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, பிரித்ராஜ் அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பணம் கிடைக்குது. அவங்க வீட்டுக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. இப்போ ஆக்கிரமிப்பு 61 வீட்டுக்காரர்களும் ஏன் அவங்க எடுக்கலன்னா, அதை எல்லாருக்கும் வீடு இருக்குது, எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, எல்லார்ட்டையும் சொத்து சொகம் இருக்குது, நிலம் இருக்குது. ஏன் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அவங்க வீடு வாடகை விட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பணம் போகுது, கடை வாடகை விட்டுருக்காங்க. அதனால அவங்க எடுக்கல. மெயின் ரீசன் இதுதான். அது அங்க உள்ள ஆளுங்களை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ அவர் பொதுப்பணித்துறையில் உள்ள அமைச்சர் அவருடைய மகன் பக்கத்துல இருக்காரு, கம்பன்றவர் டாக்டர் சொன்னாரு, இவருப்பா அந்த கேஸை வாபஸ் வாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்க அந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு மெய்யூர் சந்திரன் அவருடைய பிஏ மெய்யூர் சந்திரன் என்கிட்ட வீட்டுக்கு பேசுற ஆடியோ இருக்கு, என்கிட்ட வீடியோ இருக்குது. அதே சமயத்துல 23/8/2023 வாட்டர் பாடி எவிஷன் பண்றதுக்கு 200 போலீஸ் இறக்கியாச்சு. எல்லா போலீஸ் வந்தது. அப்ப ஒன்றியம் சந்திரன் 10 நாள் டைம் கேட்டாரு. சரி, அந்த 10 நாள் டைம் கேட்டாரு. 10 நாள் டைம் பிறகு எடுக்க வேண்டியதானே? அந்த வீடியோ என்கிட்ட கிளியரா இருக்குது. ஏடி பஞ்சாயத்து, ஆர்டிஓ, டிஆர்ஓ உள்பட எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறாங்க. இவர் யாரு? சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுல இவர் யாரு குறுக்க வர்றது? இவருக்கும் நீதிமன்றத்துக்கு இவர் என்ன நீதிபதியா இல்ல முதலமைச்சரா? ஒன்றியம் யாரு? நான் கேட்கிற கேள்வி இதுதான். ஒன்றியத்துக்கும் வாட்டர் பாடி எவிஷன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு தலைமை நீதிபதி ஐயா அவர்கள் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை நாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் எவிஷன் பண்ணணும். இதுல கட்சிக்காரங்க என்ன சூழ்ச்சியாங்க? கட்சிக்காரங்க ஏன் வராங்க? ஒன்றியம் ஏன் வராரு? வீடியோல இருக்கு பாருங்க, கிளியரா பேசுறாரு. நான் மந்திரி கிட்ட பேசிக்கிறேன், நான் கலெக்டர் பேசிக்கிறேன் அப்படின்னு வாட்டர் பாடி நிறுத்தேன்ட்டு டிஎம்கே உள்ள அராஜகத்தினால அரசு அதிகாரிகள் அதை பயன்படுத்தி போறாங்க.
அரசு அதிகாரிகளும் இதை வந்து பயன்படுத்தி இதை உடனடியாக வந்துட்டு நான் யோசனை பண்ணணும்னு நான் இவ்வளோ நான் கெஞ்சிட்டேன். இதை வந்து அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்தி பணம் வாங்குறாங்க. அரசு அதிகாரிகள் இதை வந்து கண்டு கொள்ளவில்லை. இதுதான் மெயின் ரீசன். என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இது வந்து வாட்டர் பாடி நாங்க போட்ட நாங்க வந்து பணம் செலவு பண்ணி அரசாங்க இடத்த நாங்க காந்து பண்றோம். வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இவங்க ஒத்துழைக்காம அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் வந்துட்டு நாள் கடத்துறேன், எங்களுக்கு மிரட்டுறது, நான் கொலை பண்றது, அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டேன். 6/7/2023 போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாச்சு. என் மனைவிக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. சப்போஸ் நான் செத்துட்டேன்னாக்கா இதுக்கு எல்லாம் முழு பொறுப்பு டிஎம்கேல உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவேலு மந்திரி அவர் தான். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவர் கம்பா அவர் தான். அதுக்கு அடுத்தது அந்த ஊர் தலைவர் அவர் தான் பொறுப்பு, ஒன்றியம் தான் பொறுப்பு. நாங்க 2 பேரும் செத்துட்டோம்னு சொன்னாக்கா அதிகபட்சம் யாருன்னா அவங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவேலு தவிர எங்களுக்கு எந்தவித உயிருக்கு எந்தவித அச்சுறுத்தலும் யாரும் பண்ண முடியாது. அவர் தான் எங்களுக்கு முழு பொறுப்புன்றத நான் உங்களை பத்திரிகையாளர் முன்னாடியே நான் சொல்றேன். நாங்க செத்துட்டோம்னா அவங்க தான் பொறுப்பு. இதுதான் விஷயம். எங்களுக்கு வந்து அந்த கொலை மிரட்டுறதுனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் நாங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கு, எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, எல்லா ப்ரூஃப் வச்சிருக்கோம். ஏன்னா எவிஷன் பண்ணணும் தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு இல்ல, சட்டம் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் ஏன் போடுறேன், அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா டிஎம்கே காரங்களா டிஎம்கே பக்கம் பேசுறியா, இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்ட, அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு ஏன் இந்த 60 ரூட் மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க, அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். 60 ரூட்டை ஏன் வந்துட்டு நீ வந்து எவிஷன் பண்ணல. சென்னை டு திருவண்ணாமலை மெயின் ரோடு கீழ் ஆச்சுப்பட்டு அதுல வந்து ஏன் எடுக்கல, ஏரி மேல ஊடு கட்டிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது வாட்டர் பாடின்னு எல்லாருக்கும் தெரியும். இதே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு மந்திரிக்கும் தெரியும், மந்திரி ஃபுல்லா கம்பனுக்கும் தெரியும். ஏன் வந்துட்டு எடுக்கல, காரணம் என்ன? இல்ல அவர் வந்து யூஸ் பண்றாங்க, அவங்க போன யூஸ் பண்ண வீடியோ என்ன வர சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு போனேன் நானு. அவங்க வந்து வர சொன்னாங்க, அவர் வந்து வீட்டுக்கு வாங்க, அவர் வந்து பொதுப்பணித்துறையை வந்துட்டு அமைச்சர் அவங்களை வர சொன்னாருன்னு சொல்லிட்டு என்னை வர கூப்பிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு போனேன், டிடிஆர் ரோட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கே நரசிம்மர் ஒருத்தர் இருக்காரு பிஏ, அவரை போய் கேட்டால் மந்திரி வரல வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் முதலமைச்சர் வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், அதே சமயம் சீஃப் செக்ரட்டரி பார்த்துருக்குறோம், எல்லாரையும் பார்த்தாச்சு. எதுவுமே எந்த நடவடிக்கை எடுக்கிறோம், இது வார்த்தை தவிர வேற எதுவும் கிடையாது, எடுத்துறோம். இப்ப இத அடுத்தது என்னன்னாக்கா, இப்ப இவங்க எடுக்கலன்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளை கூட்டுங்க, நான் முதலமைச்சர் வீட்டுக்கு போவேன், இல்லைன்னு சொன்னா தலைமை சேலத்துக்கு போயிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்ணதுக்கு நான் முடிவு இருக்கோம் சார். ஏன்னா வீட்டுக்கு வர பொதுப்பணித்துறையுடைய வீட்டுக்கு வர சொன்னது வந்துட்டு இவர் நெய்யூர் சந்திரன் அவருடைய பிஏ ஒன்றியம். அவர் போய் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. வீட்டுக்கு போய் பார்த்த உடனே மந்திரி அவனை கூப்பிட்டாரு, உட்கார வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள நரசிம்மர் அவருடைய பிஏ நரசிம்மர் அவருடைய பிஏ ஐயருடைய பிஏ வந்துட்டு நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல வந்துட்டேன். ஏன்னாக்கா அவர் வந்துட்டு வருவார் நான் மீட்டிங் அடிக்கடி வந்து டைம் இல்லை அவருக்கு வந்து சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சிட்டாங்க. 2-3 முறை போய் பார்த்தேன், அவரை பார்க்க முடியல. இதுக்கு எல்லாம் உள்நோக்கம் இருக்குது. ஏன் எடுக்கல, தமிழ்நாடு முழுக்க எடுக்கல, நீ ஏன் வந்து வாட்டர் பாடி எடுக்கல, ஏன் அந்த 63 மட்டும் ஏன் உங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறீங்க, இதுதான். இல்லைன்னா இது இவங்க எடுக்கல, இதே மாதிரி ஏமாத்தின்னு போறாங்க. ஏங்க ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. இல்ல அங்க விடல எங்களை, அங்க உள்ள பிஎஸ்ஓ பார்த்தோம், உள்ள அதிகாரிகளை பார்த்தோம், இந்த மாதிரி மனு கொடுக்கணும். அதன் பிறகு நாங்க டைரக்டா லெட்டர் கொடுத்துட்டோம் அவருக்கு. இதுல வந்து முதலமைச்சருக்கு செல்போன்ல நாங்க டேக் பண்ணியிருக்கோம். அசுரம் யூடியூப்ல இருந்து நாங்க கொடுத்துருக்கோம். அசுரம் யூடியூப் இருக்கு, அதுல வந்து நிறைய வந்து பொதுப்பணித்துறை விமர்சனம் பண்றாங்க. ஏன் வந்து பொதுப்பணித்துறை இந்த மாதிரி இவர் பண்றாரு, ஆக்கிரமிப்புல அகற்றுறதுக்கு நீ ஏன் வந்து தடுக்கல நிக்கிற அப்படின்னு சொல்லி அசுரன் யூடியூப்ல சரவணன்றவர் அவர் பேசுறாரு. ஏன் இது வந்து நீங்க பண்ணல, ஏன் எடுக்கல, காரணம் என்ன, இது உடனடியா நீங்க எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சரவணன் சொல்றாப்புல. நாங்க எவிடன்ஸ் இருக்கு, வீடியோல இருக்கு, எல்லாமே யூடியூப்ல இருக்கு, கனெக்ஷன் எல்லாரும் பார்த்துருக்காங்க, உலகம் எங்க பார்த்துட்டு இருக்கு அந்த இது வீடியோவை. அவருடைய போட்டோ போட்டு அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். இதே சமயத்துல வந்துட்டு இப்ப எங்களுக்கு மெயின் காரணம் இந்த எவிஷன் நடக்கணும், நாள் கடத்தக்கூடாது, இது காரணத்தை காட்டக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது, இது ஒரு பிசினஸா கொண்டு போகக்கூடாது. இதுக்கு மேல்பட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், பிடிஓ, ஏடிபிஐ, ஆர்டிஓ, டிஆர்ஓ இவர்கள்லாம் வந்து இது போல வந்து நடக்கிற அதிகாரிகள், தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை ஏமாத்துற அதிகாரிகளை கடுமையான நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் பண்ணணும். அப்பதான் சென்னை உயர்நீதிமன்றத்தை மதிப்பாங்க. நீதி அரசர் கடவுளாக அங்க உட்கார்ந்து இருக்கிற நீதி அரசர் உத்தரவு போறத மதிப்பாங்க.
அவங்க எந்த எதுவுமே மதிக்க மாட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய உத்தரவே அவர் என் முன்னாடியே கீழ்ச்சி போடுறாரு வீடியோ. அவருக்கு எனக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஏங்க இந்த மாதிரி நிறைய லெட்டர் நாங்கள் பார்க்குறோம், உங்கள் வேலை இப்போ பாருங்க, நாங்கள் எடுப்போம் அப்படிலாம் ஏதாவது ஒரு காரணத்தை கட்டுறாங்க. இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மற்றபடி வேற எந்த கோரிக்கை எங்களுடைய கிடையாது. வந்த மீடியா ரிப்போர்ட்டருக்கு நம்ம நன்றி.